தெரிந்து வைத்துக் கொண்டிருக்கின்றது. फ्रेंड्स, तमिलनाडु वो धरती है जिसने भारत की सभ्यता को समृद्ध किया है। संगम कालीन साहित्य, साइंस, टेम्पल, टेक्नोलॉजी, तमिलनाडु ने हमेशा भारत का गौरव बढ़ाया है। आज जब भारत विकसित होने के लक्ष्य के साथ आगे बढ़ रहा है, तब तमिलनाडु की बहुत बड़ी भूमिका है। हमें तमिलनाडु को डीएमके की जंजीरों से आजाद कराना ही होगा। तमिलनाडु जितनी जल्दी विकसित होगा, देश भी उतनी ही तेजी से विकसित होगा। நண்பர்களே, தமிழ்நாடு எப்படிப்பட்ட பூமி என்றால், இதுதான் பாரத நாட்டின் பண்பாட்டை வளம் நிறைந்ததாக ஆக்கியது. சங்ககால இலக்கியங்கள், விஞ்ஞானம், ஆலயங்கள், தொழில்நுட்பம் பாரத நாட்டின் கௌரவத்தை உயர்த்தியது. நம்முடைய தமிழ்நாடு இன்று வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற இலக்கை நோக்கி நாடு முன்னேறிக் கொண்டிருக்கும் வேளையிலே நாம் தமிழ்நாட்டை திமுகவின் கொடூரமான தலைகளிலிருந்து விடுவித்தாக வேண்டும். எந்த அளவுக்கு வேகமாக தமிழ்நாடு முன்னேறுகிறதோ அந்த அளவுக்கு வேகமாக தேசமும் முன்னேற்றம் அடையும். फ्रेंड्स, बीते 11 वर्षों में एनडीए की केंद्र सरकार ने तमिलनाडु के विकास के लिए अभूतपूर्व काम किया है। 2014 से पहले जब दिल्ली में डीएमके और कांग्रेस की गठबंधन वाली सरकार थी, उस दौरान तमिलनाडु के विकास के लिए बहुत कम फंड दिया जाता था। बीते 11 वर्षों में केंद्र की एनडीए सरकार ने सिर्फ डिवॉल्यूशन के माध्यम से करीब करीब 3 लाख करोड़ रुपए तमिलनाडु को दिए हैं। ये कांग्रेस डीएमके उनकी जो गठबंधन वाली सरकार थी, केंद्र सरकार में वो जो करते थे उसकी तुलना में करीब 3 गुना अधिक दिया गया है। बीते 11 इयर्स में तमिलनाडु के लोगों के वेलफेयर के लिए सेंटर से करोड़ों रुपयों की मदद मिली है, वरना कांग्रेस डीएमके एक गठबंधन के राज में तो गरीब, एससी, एसटी, ओबीसी के वेलफेयर के नाम पर सिर्फ घोटाले ही होते थे। நண்பர்களே, கடந்த 11 ஆண்டுகளிலே என்டிஏவின் மத்திய அரசாங்கம் தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்காக வரலாறு காணாத பணிகளை ஆற்றியிருக்கின்றது. 2014ஆம் ஆண்டிற்கு முன்பாக தில்லியிலே திமுக காங்கிரசின் அரசாங்கம் இருந்த வேளையிலே அப்போது தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்காக மிக குறைவான நிதியே ஒதுக்கப்பட்டிருந்தது. ஆனால் கடந்த 11 ஆண்டுகளிலே என்டிஏ அரசாங்கமானது அதிகார பகிர்வு வாயிலாக மட்டுமே கிட்டத்தட்ட 3 லட்சம் கோடி ரூபாயை தமிழ்நாட்டிற்கு அளித்திருக்கிறது. எத்தனை லட்சம் கோடி ரூபாய்? எத்தனை லட்சம் கோடி? 3 லட்சம் கோடி ரூபாய். காங்கிரஸ் திமுக மத்தியிலே ஆட்சி செய்த காலத்தோடு ஒப்பிடுகையிலே
இது கிட்டத்தட்ட 3 மடங்கு அதிகமானது. இது மட்டுமல்ல, கடந்த 11 ஆண்டுகளிலே தமிழ்நாட்டு மக்களின் நல்வாழ்விற்காக வேண்டி மத்திய அரசு 11 லட்சம் ரூபாய் 11 லட்சம் கோடி ரூபாய் உதவிகளை அளித்திருக்கிறது. ஆனால் காங்கிரஸ் திமுக கூட்டாட்சியின் போது ஏழைகள், தாழ்த்தப்பட்ட மக்கள், பழங்குடியினர், இதர பிற்பட்ட மக்கள், இந்த வகுப்பினருக்கு நலன்கள் வழங்குகிறோம் என்ற பெயரில் மோசடிகள் மட்டும்தான் அரங்கேறின. फ्रेंड्स, मैं आपको रेल बजट का भी एक उदाहरण देता हूं। डीएमके कांग्रेस जितना रेल बजट तमिलनाडु को देती थी, एनडीए सरकार उससे 7 टाइम अधिक बजट तमिलनाडु को दे रही है। तमिलनाडु के करीब 80 रेलवे स्टेशन को और आधुनिक बनाया जा रहा है, उन्हें अपग्रेड किया जा रहा है। यहां वंदे भारत जैसी आधुनिक तेज रफ्तार मेड इन इंडिया ट्रेनें भी एनडीए की सरकार ने चलाई है। நண்பர்களே, நான் உங்களுக்கு ரயில் பட்ஜெட் பற்றிய ஒரு எடுத்துக்காட்டை அளிக்கிறேன். திமுக காங்கிரஸ் அரசாங்கம் ரயில் பட்ஜெட் என்ற வகையிலே தமிழ்நாட்டிற்கு அளித்த தொகையை விட என்டிஏ அரசாங்கம் 7 மடங்கு அதிக நிதியை தமிழ்நாட்டிற்கு அளித்து வருகிறது. தமிழ்நாட்டின் சுமார் 80 ரயில் நிலையங்கள் மேலும் நவீனப்படுத்தப்பட்டு வருகின்றன, அவை மேம்படுத்தப்பட்டு வருகின்றன. இங்கே வந்தே பாரத் போன்ற நவீனமான விரைவாக செல்லக்கூடிய இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட ரயில்களையும் கூட என்டிஏ அரசாங்கம் தான் இயக்கி இருக்கின்றது. फ्रेंड्स, तमिलनाडु की बहुत बड़ी ताकत हमारे किसान है, हमारे फिशरमैन है। एनडीए की केंद्र सरकार की नीतियों के कारण देश में एग्रीकल्चर और फिशरीज में रिकॉर्ड प्रोडक्शन हो रहा है, क्योंकि एनडीए की केंद्र सरकार किसानों को, फिशरमैन को हर कदम पर सपोर्ट कर रही है. நண்பர்களே, தமிழ்நாட்டின் மிகப்பெரிய பலம் என்று சொன்னால் நமது விவசாயிகள், நமது மீனவர்கள் தாம். பிஜேபி என்டிஏ மத்திய அரசாங்கத்தின் கொள்கைகள் காரணமாக தேசத்தின் விவசாயம் மற்றும் மீன்வளத்துறையிலே சாதனை படைக்கும் உற்பத்தி எட்டப்பட்டிருக்கிறது. ஏன் என்று சொன்னால் என்டிஏவின் மத்திய அரசாங்கம் விவசாயிகளுக்கும் மீனவர்களுக்கும் ஒவ்வொரு நிலையிலும் ஆதரவாக இருந்து வருவதுதான் இதற்கான காரணம். पहले किसानों के बैंक अकाउंट बहुत कम होते थे। एनडीए सरकार ने बैंक अकाउंट भी खोले और पीएम किसान सम्मान निधि जैसी स्कीम भी शुरू की। इस स्कीम के तहत अभी तक देश के किसानों को करीब 4 लाख करोड़ रुपए मिल चुके हैं। तमिलनाडु के लाखों किसानों के अकाउंट में भी 12,700 करोड़ रुपए भेजे गए हैं. முன்னெல்லாம் குறைவான விவசாயிகளிடம் மட்டுமே வங்கி கணக்குகள் இருந்தன. என்டிஏ அரசாங்கம் வங்கி கணக்குகளையும் திறந்து கொடுத்தது. அதோடு கூடவே பிரதம மந்திரி விவசாயிகள் கௌரவ கொடை போன்ற திட்டங்களையும் தொடங்கியது. இந்த திட்டத்தின்படி இப்போது வரை தேசத்தின் விவசாயிகளுக்கு கிட்டத்தட்ட 4 லட்சம் கோடி ரூபாய் கிடைத்திருக்கிறது. फ्रेंड्स, एनडीए की केंद्र सरकार पीएम मत्स्य संपदा योजना चला रही है. इसके तहत फिशरमैन को डीप सी फिशिंग वेसल दिए जा रहे हैं. फिशरमैन को 50,000 किसान क्रेडिट कार्ड भी दिए गए हैं. நண்பர்களே, பிஜேபி என்டிஏவின் மத்திய அரசாங்கம் பிரதம மந்திரி மீன்வள திட்டத்தை செயல்படுத்தி வருகின்றது. இதன்படி ஆழ்கடலுக்குள்ளே செல்லும் மீன்பிடி படகுகள் அளிக்கப்பட்டு வருகின்றன. மீனவர்களுக்கு 50,000 விவசாயிகள் கடன் அட்டை கொடுக்கப்பட்டிருக்கின்றன. एनडीए सरकार छोटे किसानों और मछुआरों को
कोऑपरेटिव से जोड़ रही है। एनडीए सरकार फार्मर प्रोड्यूसर ऑर्गेनाइजेशन यानी एफपीओ पर बहुत अधिक बल दे रही है। तमिलनाडु में फूड प्रोसेसिंग के लिए बहुत अधिक संभावनाएं हैं। एनडीए सरकार का प्रयास रहेगा कि तमिलनाडु के किसानों और मछुआरों की पैदावार दुनिया भर के बाजारों तक पहुंचे। என்டிஏ அரசாங்கம் சிறு விவசாயிகள் மற்றும் மீனவர்கள் கூட்டுறவு அமைப்புகளோடு இணைத்து வருகின்றது. என்டிஏ அரசாங்கம் விவசாயிகள் உற்பத்தியாளர்கள் சங்கங்கள் அதாவது எஃபிஓக்கள் அவை மீது அதிக அழுத்தம் அளித்து வருகின்றது. தமிழ்நாட்டிலே உணவு பதப்படுத்தல் துறையிலே அதிக வாய்ப்புகள் இருக்கின்றன. தமிழ்நாட்டின் விவசாயிகள் மற்றும் மீனவர்களின் உற்பத்தி பொருட்கள் உலக சந்தைகள் எங்கிலும் கொண்டு சேர்க்கப்பட பிஜேபி என்டிஏ அரசாங்கம் தொடர்ந்து கடுமையான முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றது. फ्रेंड्स, विकसित तमिलनाडु बनाने में हमारी युवा शक्ति और नारी शक्ति की बड़ी भूमिका है। लेकिन यहां जो डीएमके सरकार है उसने हमारे यूथ को ड्रग्स और ड्रग्स माफिया के हवाले कर दिया है। यहां माताएं अपने बच्चों को लेकर बहुत चिंतित हैं। मां बाप अपनी आंखों के सामने अपने बच्चों को बर्बाद होते देख रहे हैं। ड्रग्स माफिया स्कूल और कॉलेजों को टारगेट कर रहे हैं। நண்பர்களே, வளர்ச்சியடைந்த தமிழ்நாட்டை உருவாக்குவதிலே நம்முடைய இளைஞர்கள் மற்றும் பெண்களின் ஆற்றல் இவற்றுக்கு பெரிய பங்களிப்பு இருக்கின்றது. ஆனால் இங்கே இருப்பதோ திமுக அரசாங்கம். இவர்கள் நமது இளைஞர்களை போதைப் பொருள் குற்றவாளி கும்பலிடம் ஒப்படைத்து விட்டார்கள். फ्रेंड्स, डीएमके की सच्चाई पूरा तमिलनाडु जानता है। डीएमके के लोगों पर ही ड्रग्स माफिया के साथ मिले होने के आरोप लग रहे हैं। तमिलनाडु के फ्यूचर के लिए ये बहुत बड़ी चुनौती है। यहां शराब घोटाले को लेकर के भी लोगों में बहुत गुस्सा है। खासतौर पर हमारी माताएं बहनें डीएमके के इस रवैये से बहुत परेशान है। हमें अपने नौजवानों को ड्रग्स के शिकंजे से बचाना ही होगा। एनडीए को दिया गया आपका एक वोट तमिलनाडु को ड्रग्स माफिया से मुक्त करेगा। தாய் தந்தையரெல்லாம் தங்கள் கண்களுக்கு முன்னாலேயே தங்களுடைய குழந்தைகள் நாசமாகி போவதை பார்த்து துடித்துக் கொண்டிருக்கிறார்கள். நாம் நமது இளைஞர்களை போதைப் பொருள் அபாயத்திலிருந்து மீட்டே ஆக வேண்டும். என்டிஏவிற்கு நீங்கள் அளிக்கின்ற ஒவ்வொரு வாக்கும் தமிழ்நாட்டை போதைப் பொருட்களிலிருந்து மீட்டெடுக்க உதவும் வாக்காக இருக்கும். நண்பர்களே, திமுக அரசு